பார்வதா தேவியானவள் பரமனை பரிசோதனை செய்வதற்காக சிவலுக்குள்ள 2 சிற்றரும்பை விட்டு அழைத்தாள். முந்தானை சேலையில் முடிந்து கொண்டு ஒக்கரையில் சொருகிக் கொண்டு பரமனின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். எதுக்கு அம்மா முந்தானையில் சொல்லி வைக்கிறாங்க? அந்த காலத்துல ஒரு பழக்கம் என்னன்னா, பெண்களுக்குரிய பழக்கம் அதுதான். அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பணம் காசாக இருந்தாலும், கோயில கொஞ்சம் திருநீர் கொடுத்தாலும் அந்த காலத்துல சேலை வந்து 16 முழம் இருந்தது. 16 முழம். சரி, அந்த முந்தானையில அப்படியே முடிச்சு போட்டு எக்கல்ல சொருகிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனா என்னனே இப்போ காசு பணங்களை வச்சுக்கிட்டு பஸ்ல போய் டிராவல்ஸ் போவாங்க இல்லையா, போகும்போது சரி அப்படியே அந்த முந்தானையில இருக்க காசு எடுத்து டிரைவர் கண்டக்டர் டிக்கெட் எடுப்பாங்க. எடுத்து மறுபடியும் முந்தானையை சொருகாம வச்சிருவாங்களா? இந்த மாதிரி கள்ள பையில 1-2 பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எங்க வாய்ப்பு கிடைக்கும் பாத்துட்டே இருப்பாங்க. கத்திரி வச்சு தட்டி கொண்டு போயிருவான். அதனால இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அழகா பெண்கள்லாம் உஷாராயிட்டாங்க. ஒரு நல்ல அழகான ஒரு சின்ன மணிபாக்ஸ், இந்த மணிபாக்ஸ் உள்ள இந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா ஒரு பெண்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு லாக்கர் இருக்கு, அங்க போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. அதை யாருமே எடுக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனா 10 ரூபாய் கட்டிட்டு டிக்கெட் வாங்குவாங்க பாத்தீங்களா, அப்ப இங்க திரும்பி நின்று எடுப்பாங்க காசை. எடுத்துட்டு அப்படியே காசை டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த லாக்கர்ல போட்டு டபக்குன்னு போட்டு வச்சுக்கிட்டாங்க. காசை யாருமே வேலையா இருக்கியோ, வேலை என்ன வேலை நம்மளுக்கு பார்வதா தேவியானவள் அமர்ந்திருக்கும் போது நம்ம யூடியூபர் எப்ப வந்தாரு, பரமக்கடவுளானவர் வரும்போது நினைச்சேன் ஆளு வந்தாலும் வந்துருவாரு நம்ம ஆளு அப்படின்ட்டு. ஆளு மறுக்கிட்டாரு, வெளிச்சு தாடியா வச்சிருக்காரு. ஒரு வேளை லவ் இல்லையே. சரி, அது கோயிலுக்கு அம்மைக்கு ஐயாவுக்கு அப்பா என்ன, அதாவது இவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முந்தானை சேலையில முடிஞ்சு அப்படியே எக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பகவான் உலகத்தில் உள்ள மனுக்களுக்கு எல்லாம் படி அழைக்கின்றார். பகவான் எப்படி படி அழைக்கின்றார்? கல்லுக்குள் இருக்கும் நிறை முதல் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய சிசு, கொசுவுக்கும் மூட்டைக்கும் பன்னிக்கும் பாய்ச்சாவுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் என்ன படி எழுந்தாரு? கொசுவுக்கு நம்ம ரத்தம் தான் படி, மூட்டைக்கு நம்ம ரத்தம் தான் படி. அதுக்கப்புறம் பள்ளிக்கு என்ன தெரியுமா? பூச்சி பூலுக்கள் இருக்குல்ல, அதான் பள்ளிக்கு படி. அதுக்காக படியா இப்படி வழி வந்து கொண்டிருக்கார். பரமக்கடவுள் கையிலாய மலைநாடு திரும்பி வருகின்றார். அம்மை உமையவளாகிய பார்வதா தேவியானவள் அமர்ந்திருக்கின்ற போது வெளியே சென்ற கணவர் மீண்டும் வீடு திரும்பி வருகிறார்னு சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியாகப்பட்டவள் என்ன செய்யணும்? நல்ல ஒரு வாளி நிறைய தண்ணியும் ஒரு கப்பும் கொண்டு கொடுக்கணும். கப்புல தண்ணியா? வாளியில தண்ணியும் ஒரு கப்பும் கொண்டு கொடுக்க வேண்டும். அவர் வெளியூர் போய் திரும்பி வந்துட்டு இருக்காரு. அதத்தான் நான் சொன்னேன். வெளியூர் போயிட்டு வந்தாரு. அந்த ஆள் நடந்து போது கார் கிடையாது, பைக் கிடையாது, பஸ் கிடையாது. நடந்து போயிட்டு வரும்போது வழிகள்ல இந்த கோக்கை ஐட்டம் போட்டிருக்கும், காக்கை ஐட்டம் போட்டிருக்கும், கோழி ஐட்டம் போட்டிருக்கும். இந்த மாதிரி சில புழுக்கள் வந்து அப்படியே துப்பி காசு தூக்கி போட்டிருப்பா. ஆமா, அதுல பீச்சில் வரும்போது அதை கழுகணும் இல்லையா, அதற்காக தான் அப்படி வாயில் தண்ணியும் கப்பும் கொண்டு போட்டு சொன்னேன். ஆனா பார்வதா தேவியானவள் பரமனுக்கு பாத வழிபடைகள் செய்ய வேண்டுமே என்று சொல்லி சிவபெருமானுக்கு உகந்தவளரான செப்பாதாளி மலர் எடுத்தவளே
பாதபடைவடைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிவ பெருமானுக்கு உணர்ந்தவளரான செப்பதலை மலரை எடுத்து வருகின்றார். ஒரு செம்பதிலை தண்ணீர் கொண்டு வருகின்றார். பாதத்தை தண்ணீர் விட்டு கழுவி மலர்களை போட்டு பாதம் தொட்டு வணங்குகின்றார். பார்வதியே பகவானுக்கு அப்படி அழகா பாதபடிகளை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த காலத்துல என் மண்டலிக்கும் பாதபடிகளை செய்யணும் காலம் கொடுத்தாச்சுன்னா அப்படியே துண்டுன்னா நறுக்கி அழகா ஒரு தட்டியில போட்டு அழகா சூப்பு வச்சு குடிச்சிருவா. யாருக்கு அவியில குடிச்சிருவாங்களா? குடிச்சிருவா. அதனால சரி